வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கூலி படத்தில் ரஜினியின் ஆசையை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நிறைவேற்றாதது ஏன் என்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைத்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்பயணம் வரும் 15ஆம் தேதியுடன் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து 51வது ஆண்டை தொடங்குகிறது. 2 ஆண்டுக்கு முன் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்திடம் கூலி படத்தின் கதையை சொன்னபோது அதில் வில்லன் சைமன் கேரக்டரில் நடிக்க ரஜினிக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு காரணம், அது மிகவும் ஸ்டைலான கேரக்டர். ரஜினி தான் ஸ்டைல் மன்னனாச்சே, அதனால் அந்த கேரக்டர் மீது அவர் ஆர்வம் குறையாமலே இருந்திருக்கிறார். ஒரு முறை அந்த சைமன் கேரக்டரில் நடிக்கப் போவது யார் என டைரக்டரிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு லோகேஷ் கனகராஜ், பிரபல நடிகரிடம் 6 முறை பேசியுள்ளோம், விரைவில் அவரை சம்மதிக்க வைத்து விடுவோம், அவர்தான் தெலுங்கு முன்னணி நடிகர் நாகார்ஜுனா என்று கூறியிருக்கிறார். பெயரை கேட்டு ரஜினி இன்ப அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதன் பிறகு நாகார்ஜுனா நடிக்க ஒப்புக்கொண்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் பாட்ஷா படத்தில் பவர்ஃபுல் ஆண்டனி கேரக்டர் போல் கூலி படத்தில் சைமன் கேரக்டர் உள்ளது. அதில் நாகார்ஜுனா அற்புதமாக நடித்திருப்பதாகவும் சமீபத்தில் சிறப்பு வீடியோ பதிவில் ரஜினி தெரிவித்திருக்கிறார். ஸ்டைலுக்கே ஸ்டைல் என கூலி படம் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும்.